இப்னு மாஜாவிலே ஒரு 14வது ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அப்ப அதுல வரக்கூடிய அந்த ஒரு ஹதீஸினுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இதுதான் பிதஅத்தில் உள்ள அடிப்படை விஷயம் அவங்க கொண்டு வர்றாங்க. அபூ தாவூத்லயும் இது இருக்குது 4606, இப்னு மாஜால 14வது ஹதீஸ். ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, யாராவது இந்த மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தினால் ஃபஹுவ ரத்துன்னு சொல்லியிருந்தா அது எல்லாத்தையும் நம்ம தடை செய்யலாம். ஆனா என்ன சொல்றாங்க, மா லைஸ மின்ஹு, இந்த மார்க்கத்திற்கு தொடர்பில்லாத ஒன்றை ஏற்படுத்தினால். பாத்தியா ஓடுறது தொடர்பில்லாத ஒன்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. குலுல்லாவது பலமுறை ஓதப்பட்டிருக்குது. அல்லாஹ் குலுல்லாவது திருப்பி சூரத்துல் ஃபாத்திஹா திருப்பி ஓதப்பட வேண்டும் என்று சொல்றான். எனவே ஃபாத்திஹா என்படி ஓதுவது, ஃபாத்திஹா நிகழ்ச்சிகள் வைப்பது, 40ஆம் கத்தம் வைப்பது, 3ஆம் கத்தம் வைப்பது, இது அனைத்தும் திருப்பி ஓதப்படக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையிலே மார்க்கத்திற்கு தொடர்பான ஒன்று. மாலைஸ மின்ஹுங்கிற வார்த்தையை ரசூல் சொல்றாங்க. மாலைஸ மின்ஹு, இந்த மார்க்கத்திற்கு தொடர்பில்லாது. ரசூலுல்லாஹ் புகழ் எத்தனை பேர் பாடி இருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து தஃபடிச்சு பாட இல்லையா? பைத்துகள் பாட இல்லையா? அந்த பைத்தின் அடிப்படையில் தான் மௌலிது ஓதுறது சுன்னா. வீடுகள்ல பைத்துகள் படிக்கிறது சுன்னா. கல்யாணத்துக்கு பைத்து படிச்சு போறது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபதுரிபு பித்தஃப், ஃபதுரிபு தஃப் அலினுன் நிக்காஹ், நிக்காஹ் விளம்பரப்படுத்துங்க, அதுல தஃப் அடிங்க, தஃப் அடிங்க என்று புகாரில ஹதீஸ் இருக்கு. தஃப் சும்மா அடிச்சிட்டு போவாங்க, பைத்து படிக்கிறது. அந்த பைத்து படிக்கிறதுக்கு பல இடங்கள் ஆதாரம் இருக்குது. அப்ப இந்த தொடர்பான விஷயங்கள் மாலைஸ மின்ஹு, இந்த மார்க்கத்திற்கு தொடர்பில்லாத ஒன்றை யாராவது கொண்டு வந்தால் ஃபஹுவ ரத்துன். அது அல்லாமல் மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன், யாராவது ஒரு மனிதன் நல்ல வழியை கொண்டு வந்தால், ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாராவது நல்ல ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினால் ஃபஉமில பிஹா பஅதஹு, அவர் மௌத்தாக போனதுக்கு பின்னாலே அந்த வழிமுறை தொடர்ந்து நடக்குதுன்னு சொன்னா அதற்கு கூலி இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் அதை தொடர்ந்து பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய கூலியும் அதே அளவுக்கு தரப்படும். ஆனா பின்பற்றக்கூடியவர்களுடைய கூலி ஒன்றும் குறையாது. ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய ஆபாக்கள் ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி நம்ம நடக்கிறப்ப கந்தூரியில் நடக்குது, இது நல்ல விஷயம். திக்ர் நடக்குது, குர்ஆன் ஓதப்படுது, மௌலிது ஓதப்படுது, பயான் நடக்குது, நசிஹத் நடக்குது. இதை ஏற்படுத்தியவர்கள் போனதற்கு பிறகும் கூட இப்ப நாம செஞ்ச அந்த சவாபு நமக்கும் கிடைக்கும். நமக்கு எத்தனை பேர் அதுல பயன்படுறாங்களோ அதே அளவுக்கு சவாபு அந்த பெருமக்களுக்கும் போய் சேரும். அவங்களும் பலன் பெற்று நாமும் பலன் பெறுவதற்காக செய்த அந்த நல்ல இபாதத்துக்களை தடை செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. இவெல்லாம் எப்படி சொர்க்கம் போயிடக்கூடாது என்று திட்டம் தீட்டி வந்திருக்கக்கூடிய இவர்களுடைய நிலையை நாம் தகர்க்க வேண்டும் சகோதரர்களே.